பெரியபுரத்துல காந்தம்மாவோட பேரை சொன்ன போதும் எல்லாரும் பயந்து போய் வாய மூடிக்குவாங்க. நிறைய பேரு இருக்கிற இடமே தெரியாது. அவளோட பிஸ்னாரி தனத்தினால அவ வீட்டு பக்கம் யாரும் தலை வச்சு படுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது காந்தம்மாவோட பையன் ரவி ஒரு நாள் ரொம்ப துக்கப்பட்டு வீட்டுல அழுந்துகிட்டு இருந்தான். அத பார்த்து காந்தம்மா, டேய் ஆம்பளை பையனா பிறந்துட்டு என்னடா நீ கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்க? வீட்டுக்கு ஒரு ஆம்பளை புள்ள, நீ இப்படி பொண்ணு மாதிரி கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கலாமா? ஏண்டா, என்னடா ஆச்சு? சீச்சி, நீ எல்லாம் ஒரு அம்மாவா? பெத்த புள்ள உக்காந்துகிட்டு அழுந்துகிட்டு இருந்தா ஏன் அழுவுறேன்னு கேக்குறியே தவிர அந்த அழுகைக்கு என்ன காரணம்னு ஒரு வார்த்தையாவது கேட்டியா? உக்காந்துகிட்டு ஏதாவது யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்ப. உடனே உனக்கு துக்கம் வந்திருக்கும். சரி, அழுந்தா உடம்புக்கு நல்லது இல்லைன்னு நானும் சும்மா விட்டுட்டேன். இருந்தாலும் பெத்த பையனாச்சே, எதுக்கு அழுகுறான்னு கேட்கலான்னு வந்தேன். சரி, அதெல்லாம் விடு, எதுக்கு அழுகுற? உன் புள்ளையா பிறந்திருக்கேன்ல, அதுக்குதான் இப்படி உக்காந்து அழுந்திருக்கேன். போய் அந்த கடவுளும் வயித்துல என்ன படைச்சான் பாரு, அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவனை உண்டில்லன்னு ஆக்கிருவேன். அதனாலதான் அழுந்துகிட்டு இருக்கேன். ஐயோ பாவம், அந்த கடவுளை கூட விட்டு வைக்காம ஏண்டா திட்டிக்கிட்டு இருக்க? ஆமா, இப்ப உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. ஏமா, நான் உங்க பையன் தானே, மரம் மாதிரி வளர்ந்துருக்கேன். எனக்கு கல்யாணத்தை செஞ்சீங்களா? ஊருக்குள்ள ஒரு பொண்ணாவது என்ன தலை தூக்கி பாக்குறாளா? யாரும் என் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. சரி, நம்ம ஊர்ல இருக்கிற ஏதாவது ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணணும்னு அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுனாவே என்ன பார்த்த உடனே பேய பார்த்து பயந்து ஓடுற மாதிரி ஓடிடுறாங்க. பக்கத்தூருக்கு போனா உன் பேரை சொன்னாவே நிக்காம துரத்தி அடிக்கிறாங்க. நடுவுல நான் என்னத்த செஞ்சேன்? எல்லாமே நீங்க தான் செஞ்சிருக்கீங்க. உங்களோட பிஸ்னாரி தனத்தினால என் வாழ்க்கையே நாசமாக்கி வச்சிருக்கீங்க. பையன் அப்படி சொன்ன உடனே கொஞ்ச நேரம் கூட நிக்காம காந்தம்மா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. வெளியே ஜோரா மழை வந்துகிட்டு இருந்துச்சு. அத பார்த்த காந்தம்மா வீட்டுக்குள்ள போய் சோப்பை கொண்டு வந்து பையனுக்கு கொடுத்தாங்க. டே ரவி, இதை எடுத்துக்கடா. என்னம்மா, உங்களுக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா? வெளியே மழை வந்துகிட்டு இருந்தா வீட்டுக்குள்ள போய் சோப்பு எடுத்துட்டு வந்து குடுக்குறீங்க? நீ குளிச்சு 2-3 நாள் ஆச்சுல, வெளியே மழை வந்துகிட்டு இருக்கு. உனக்கு குளிக்கிறதுக்கு நான் தண்ணி கொண்டு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படியும் மழை வந்துகிட்டு தானே இருக்கு, இந்த சோப்பு எடுத்துட்டு போய் குளிச்சுட்டு வா. எனக்கும் உனக்கு குளிக்கிறதுக்கு ஆத்துக்கு போய் 2 குடம் தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு முடியாது. அம்மா, என்னம்மா போய் உங்களோட கர்மம். டேய், உனக்கு என்ன பத்தி தெரியும் தானே? மழை நிக்கிறதுக்குள்ள வெளியே போய் சீக்கிரமா குளிச்சுட்டு வா போ. அம்மா சொன்னதுனால சோப்பு எடுத்துக்கிட்டு போய் ரவீந்திர வீட்டுக்கு வெளியே அந்த கொற்ற மலையில குளிக்கிறதுக்கு ஆரம்பிச்சான். மறுநாள் காலையில கிணத்துல விழுந்து செத்துடலாம் அப்படின்னு கிணத்துக்கிட்ட வந்தான். போயும் இந்த ஊர்ல எங்க அம்மாவுக்கு புள்ளையா வாழ்றதுக்கு நான் செத்தே போயிடலாம். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு நான் செத்தே போயிடலாம். இப்படி சொல்லிக்கிட்டு ரவீந்திர முன்னாடி போய்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா பின்னாடி இருந்து சீக்கிரமா வந்தாங்க. டேய், நீ இப்படி பண்றது தப்புடா. டேய் மகனே, நீ இப்படி பண்றது தப்புடா. அம்மா பேச்ச கேளுடா. இல்லம்மா, நான் உங்க பேச்ச கேட்கவே மாட்டேன். நான் உயிரோட இருந்து என்னத்தை சாதிக்க போறேன்? நான் செத்து போறேம்மா. டேய், உனக்கு என்னடா தேவை? என்னதான் இருந்தாலும் வாழ்ந்து சாதிக்கணும்டா. இப்படி சாவுறேன்னு சொல்ற? நான் உயிரோட இருக்கணும்னா முதல்ல எனக்கு கல்யாணத்தை செஞ்சு வை. நான் கல்யாணம் செய்யணுமா இல்ல நான் சாவணுமா? என்னடா அப்படி சொல்ற? தவம் இருந்து பெத்த பையன்டா நீ. உன்னை நான் சாக விட்டுருவேனா? உனக்கு என்ன, உனக்கு கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும் அவ்வளவுதானே? காந்தம்மா பேச்ச கேட்டு ரவி டக்குன்னு நின்னுட்டான். அன்னைக்கு சாயங்காலமே புரோகிதரை வர சொன்னாங்க. வணக்கம் காந்தம்மா, நீங்க சொன்ன மாதிரியே ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணையே உங்க பையனுக்கு பேசி முடிச்சிடலாமா? புரோகிதரே, எனக்கு வரப்போற மருமக எப்படி இருக்கணும்னு சொன்னல. கம்மியா சாப்பிடணும், கம்மியா பேசணும், வீட்டு வேலையெல்லாம் செய்யணும். சொல்ல போனா வாய் பேச வராத பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, சமையல் வேலை எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். சரிங்கம்மா, சரி. நீங்க கேட்ட மாதிரியே ஒரு பொண்ணு இருக்கா. அவ பேரு பங்கஜம். நீங்க சொன்ன மாதிரி தான் இருப்பா அந்த பொண்ணு. எனக்கும் அதுதான் தேவை. சீக்கிரமா பேசி முடிச்சிருங்க. சுபம், நான் இப்ப போய் நல்ல முகூர்த்த நாளா பாத்துட்டு வரேம்மா. இப்படி சொல்லி புரோகிதர் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. புரோகிதர் சொன்னது கேட்டு ரவீந்திரா ரொம்ப கஷ்டப்பட்டான்.
இப்படி ஒரு வாரத்திலேயே ரவீந்திரத்துக்கும் பங்கஜத்துக்கும் கல்யாணத்தை செஞ்சு வச்சாங்க. மருமகளை கூப்பிட்டு மாமியார் புத்திமதி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இங்க பாருமா, வீட்டுல இருக்கிற பொருளுங்க குறைவா செலவாகணும். இன்னும் சாப்பாடு விஷயத்துக்கு வந்தா நீயும் ரொம்ப குறைச்சலாதான் 2 வேளை மட்டும் தான் சாப்பிடணும். வீட்டுல இருக்கிற மல்லிகை பொருளுங்க 2 மாசம் வரைக்கும் வரணும். எதுவுமே காலியாக கூடாது. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இப்படி காந்தம்மா மருமகளான பங்கஜத்துக்கு சொன்னாங்க. அந்த வீட்டுல எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு காந்தம்மா பங்கஜத்துக்கு சொல்லி கொடுத்தாங்க. மறுவது நாள் காலையில எந்திரிச்சு காந்தம்மா அழுந்துகிட்டு இருந்தாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன வேலை நடந்து போச்சு. டேய், என்னடா பண்ற? இன்னும் எந்திரிக்கலையாடா? ரவீந்திரா, வாடா இங்க பாருடா, நம்ம வீட்டுல யாரோ திருடிட்டு இருக்காங்க. யார் இந்த வேலை செஞ்சாங்கன்னு தெரியலையே. ஐயோ, என்னம்மா நீங்க இவ்வளோ காலங்காத்தால இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்களே? ஆமா, என்ன ஆச்சு? அதோ அங்க பாருப்பா, பாரு. அவங்க அம்மா சொன்ன உடனே ரவீந்திரமும் பாத்திரங்களை ஜோடிச்சு வச்ச இடத்துல பார்த்தா அங்க சாப்பிடுற பொருள் எதுவுமே இருக்கல, காலியா இருந்துச்சு. என்னம்மா இது? நைட்டோட நைட்டா யாருமா இந்த வேலையை செஞ்சாங்க? மருமக பொண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? இவ்வளோ ஜோரம் கத்திக்கிட்டு இருந்தாலும் வராம என்ன பண்றா? படுத்து தூங்குறாமா. என்னது, படுத்து தூங்குறாளா? போய் அவளை எழுப்பி கூட்டிட்டு வா. சரி சரி, நீ போவாத, நானே போறேன் அப்படின்னு அவங்களே போனாங்க. அங்க போய் மருமகளை பார்த்து ஷாக் ஆனாங்க. படுத்து தூங்குற பங்கஜம் மூஞ்சி இடி அந்த திண்டிய தின்னதேதான். அத பார்த்து கோவம் வந்துருச்சு அவங்களுக்கு. ஏ ரவீந்திரா! சீக்கிரமா வந்தான் ரவீந்திரா. அப்பா, என்னம்மா உங்க பிரச்சனை? உன் பொண்டாட்டியோட மூஞ்ச பாத்தியா? நம்ம வீட்ல திருடி தின்னது வேற யாரும் இல்லடா, உன் பொண்டாட்டி தான்டா. திடி பண்ணி மாதிரி தின்னது உன் பொண்டாட்டி தான். அது உனக்கு தெரியாதா? அம்மா, அது அப்படியே தடுமாறாம உண்மை என்னன்னு சொல்லுடா. அம்மா, நைட்டு முழுக்க ரூமுக்குள்ள உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாமா. மொத்தமா அவதாமா காலி பண்ணா. இவ இந்த மாதிரி தீனி பண்டாரோன்னு தெரியாம போயிடுச்சு. முதல்ல அவளை எழுப்புடா, எழுப்பி அவ மூஞ்சில பச்சை தண்ணிய ஊத்து. காந்தம்மா சொல்லும் போது ரவீந்திரன் கொஞ்சம் பயந்துட்டான். உடனே காந்தம்மாவே தண்ணி கொண்டு வந்து பங்கஜம் மூஞ்சில ஊத்துனா. அவ்வளவுதான், தண்ணி ஊத்துன உடனே பங்கஜம் எந்திரிச்சு மூஞ்ச தொடச்சுக்கிட்டா. என்னாச்சு? வீட்டுக்குள்ள மழை வந்த மாதிரி இருக்கு. நாங்க தான் கயிறு கட்டி மழைய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தோம். ஆமா, நான் உனக்கு என்ன சொன்னேன்? நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? நைட்டு முழுக்க உக்காந்து கிச்சன்ல இருக்கிறதெல்லாம் தின்னுபுட்டு இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? இதேதான் கடைசி தடவை. இன்னொரு மாட்டு இந்த மாதிரி நடந்துச்சு. இப்படி காந்தம்மா மருமகளை திட்டிக்கிட்டு இருந்தாங்க. தூக்கத்துல இருக்கிற பங்கஜம் மாமியார் பேசும்போது அவங்களையே பாத்துக்கிட்டு நின்னா. அதுக்கப்புறம் ஒரே தடவை பத்ரகாளியா மாறிட்டா. போதும், நிறுத்துறீங்களா? என்ன நீங்க என்ன இந்த ஊருக்கே மகாராணியா? இல்லதானே? நான் ஒன்னும் உனக்கு வேலைக்காரி கிடையாது. நான் இந்த வீட்டோட மருமக. டே ரவீந்திரா, என்னடா உன் பொண்டாட்டி அப்படி பேசிக்கிட்டு இருக்கா? அவ வாய முதல்ல மூட வைடா. என்னடி, என்ன என் வாய மூட வைக்கிறது? இது என்ன கார்பரேஷன் தொட்டியா? நீங்க நினைச்ச உடனே மூட வைக்கிறதுக்கு? உங்க அம்மா மருமகளை கைக்குள்ள வச்சிருக்கணும்னு யோசிக்கிறாங்க. ஆனா கைக்குள்ள இருக்கிற அளவுக்கு நான் அந்த மாதிரி மருமக கிடையாது. இது இப்போ உன்னோட வீடு மட்டும் இல்ல, என்னோட வீடு கூட. டேய், உன் வாயே இருக்கா இல்ல மூடிக்கிச்சா? உன் பொண்டாட்டி இவ்ளோ தூரம் என்ன பேசிக்கிட்டு இருக்கா, நீ எதுவுமே பேசாம நின்னு பாத்துக்கிட்டு இருக்க. அது பங்கஜம், என்ன உங்க அம்மாவுக்கு வரைஞ்சு கட்டிக்கிட்டு வரீங்களா? உங்க 2 பேரை பார்த்து நான் பயந்துருவேன்னு யோசிக்கிறீங்களா? என்னடி ஒரே நாள்ல இப்படி மாறிட்ட? உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா? ஏன், எதுக்கு? உங்க அம்மாவை பார்த்து நான் எதுக்கு பயப்படணும்? உங்க அம்மாவை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. வரீங்களா? அப்படி சொல்லி அவளோட புருஷனை அங்கிருந்து கூட்டிட்டு போனா. இப்படி மறுநாள்ல இருந்தே அந்த வீடு தலகீழா மாறி போச்சு. பங்கஜம் அவளுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சா. 2 வேளை போய் 6 வேளை சமைச்சு சாப்பிட்டா. 1 மாசத்துக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்லி அந்த பொருளுங்களை 2 நாள்ல காலி பண்ணிட்டா. அத பார்த்து பங்கஜத்துக்கு புரோகிதரு ஞாபகத்துக்கு வந்தாரு. உடனே அவங்க கிட்ட கோவமா போனா.
என்னம்மா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? மறுபடியும் யாருக்காவது கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? ஆமாண்டா, ஆமா, உனக்கு தான் கல்யாணத்தை செஞ்சு வைக்கலான்னு வந்திருக்கேன். சொல்லுடா சொல்லு, அவ தீனி பண்டாரோன்னு எதுக்குடா என்கிட்ட சொல்லாம போயிட்ட? இங்க பாருங்கம்மா, ஒரு கல்யாணத்தை செய்யலாம் அப்படின்னா 100 பொய்ய கூட சொல்லி செஞ்சு வைக்கலான்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நான் ஒரே ஒரு பொய் தான் சொன்னேன். உங்களுக்கு நல்லது செஞ்ச எனக்கு ஏமா இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறீங்க? அப்போ அவ தீனி பண்டாரோன்னு உனக்கும் தெரிஞ்சிருக்குது. எங்கம்மா தெரியும். அந்த மாதிரி ஒரு மருமக உங்க வீட தேடி வந்தா கண்டிப்பா பிஸ்னாரியா இருக்கிற நீ மாறணும், உன் திமிர அடங்கணும் தான் அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து உன் பையனுக்கு முடிச்சு வச்சேன். ஓ, நீ நினைச்ச மாதிரி தான் நடக்குது, வேற எப்படி நடக்கும்? அப்படி சொல்லி காந்தம்மா புரோகிதரை அடிச்சாங்க. புரோகிதரு அங்கிருந்து ஓடியே போயிட்டான். அவரை பார்த்து ஊர் ஜனங்களே சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் காந்தம்மா பிஸ்னாரித்தனத்தை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு குமரி குமரி அழுந்தாங்க. ஆர்விட்டி அப்படிங்கிற கிராமத்துல பத்மம்மான்னு ஒரு பொம்பளை இருந்தாங்க. அவங்களுக்கு ராமண்ணா அப்படிங்கிற பையன் இருந்தான். அவன் ரொம்ப சோம்பேறி, எந்த வேலையை சொன்னாலும் சரியா செய்ய மாட்டான். அந்த மாதிரி இருக்கிறவனுக்கு காஞ்சனா பொண்டாட்டி ஆயிட்டா. பாவம், அவ படாத கஷ்டப்பட்டா. விஜயதசமி ஆனதுனால எல்லாரோட வீடும் கலகலன்னு இருந்துச்சு. ஆனா காந்தம்மா வீடு மட்டும் வெறு சோடின்னு இருந்துச்சு. சிச்சி, நீ மருமகளா வந்த நேரம் இந்த வீடே நாசமா போயிடுச்சு. உன்ன மாதிரி ஒருத்திய இந்த வீட்டுக்குள்ளேயே நான் விட்டு இருக்க கூடாது. என் வயித்துல பிறந்த காரணத்தினால இந்த தரித்திரம் புடிச்சவன் உன்னை காதலிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து என்னோட மரியாதையே எடுத்துட்டான். அம்மா, உங்க பையனை நீங்களே தரித்திரம் புடிச்சவன் அப்படின்னு சொன்னா என்ன பெத்தவங்க நீங்க. உங்களை பார்த்து ஜனங்க என்னன்னுமா சொல்லுவாங்க? வாய மூடுறா. உன் பொண்டாட்டி ஏதாவது சொன்னா மட்டும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு சண்டைக்கு வந்துடுற. ஊருக்குள்ள இருக்கிறவங்க அத்தனை பேரும் விஜயதசமி பண்டிகைய கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வீட்டுல மட்டும்தான் திங்கிறதுக்கு எதுவுமே இல்ல. இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும்னா கோயில்ல பிரசாதத்தை கொடுப்பாங்க. போய் அந்த பிரசாதத்தை சாப்பிடுங்க. எதுக்காக வீட்டுல உக்காந்து சும்மா கத்திக்கிட்டு இருக்கீங்க? இவன் மாறவே மாட்டான் இப்படின்னு காந்தம்மா வீட்டுல இருந்துகிட்டு பையனை திட்டிக்கிட்டு இருக்கும்போது கோயில்ல இருந்து புரோகிதர் வந்தாரு. காஞ்சனா, காஞ்சனா. என்ன பூசாரி ஐயா, எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? என் மருமகளை கூப்பிடணுமா? ஏதாவது வேலை இருக்கா? முதல்ல உங்க மருமகளை கூப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே காஞ்சனா அங்க வந்தா. என்னம்மா காஞ்சனா, இன்னைக்கு பண்டிகை. இந்த நாள்ல நீ எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணணும். இந்த விஷயத்த நீ மறக்கலாமாமா? இல்லனா இப்ப எனக்கு பிரச்சனை ஆயிடும். நான் ஆரம்பத்துல இருந்தே ஜனங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன், இன்னைக்கு நீ அன்னதானம் செய்வ அப்படின்னு. பூசாரி ஐயா, அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அன்னதானத்தை பத்தி நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. சரிம்மா, சாயங்காலத்துக்குள்ள எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்க. நைட்டு கோயிலுக்கு வர ஜனங்களுக்கு நம்ம அன்னதானம் செய்யலாம். இந்த மாதிரி ஒரு வேலை செய்யற உன்னை அந்த கடவுள் கண்டிப்பா காப்பாத்துவாரு. நீ எதை பத்தியும் கவலைப்படாம அந்த தாய் மேல உன் பாரத்தை போடுமா. அவளை நம்புறவங்களுக்கு அவ என்னைக்குமே துரோகம் பண்ண மாட்டா. அவ ஆசீர்வாதம் பண்ணுவா. அப்படி சொல்லி பூசாரி அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. பூசாரி போனதுக்கு அப்புறம் காஞ்சனா கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா. இன்னொரு பக்கம் காந்தம்மா மட்டும் ரொம்ப கோவமா இருந்தாங்க. டே ராமண்ணா, உன் பொண்டாட்டி இந்த வீட்டையே நாசமாக்குறா. அவ இந்த வீட்டை என்ன பண்றான்னு நீ பாத்துக்கிட்டு இருக்கியா? ஏத்த அப்படி பேசுறீங்க? நான் என்ன செஞ்சாலும் வீட்டு நல்லதுக்காக தானத்த. இங்க பாருமா, உன்ன மாதிரி நல்ல மனசு எனக்கு இல்லம்மா. நாங்களே வீட்டுக்கு கஞ்சி குடிக்க கூட அரிசி இல்லைன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இருக்கிறது ஒரு புடி அரிசி. அந்த அரிசியில தான் நைட்டு காய்ச்சி ஒரு வேளை சாப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நீ அந்த ஒரு கை அரிசிக்கும் இப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கியா? அத்தை, கவலைப்படாதீங்க அத்தை, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இங்க பாருமா, சாயங்காலத்துக்குள்ள அன்னதானத்துக்கு தேவையானது எல்லாமே நீ ஏற்பாடு பண்ணிக்கணும். இங்க பாரு, நான் சொல்லிடுறேன், நீ என்ன வேணா பண்ணிக்கோ. இந்த வீட்டு மரியாதையை மட்டும் எடுத்துறாத. இப்படி காந்தம்மா காஞ்சனாவை திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. மாமியார் திட்டினாங்க அப்படின்னு காஞ்சனா கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தா. அம்மா துர்கா தாயி, ஏமா எனக்கு இவ்ளோ கஷ்டத்தை கொடுக்கற? உனக்கு நல்லபடியா பூஜை பண்ணணும்னு நான் யோசிக்கிற ஒவ்வொரு நேரத்திலையும் என் கையில 1 ரூபாய் இல்லாத மாதிரி என்ன ஆக்கிடுறியே. மனசார உனக்கு பூஜை பண்ற யோகம் கூடவா எனக்கு இல்லாம போயிடுச்சு. இப்போ ஊரு ஜனங்களுக்கு நான் அன்னதானம் பண்ணாதான் என் வீடு நல்லா இருக்கும் அப்படின்னு பூசாரி ஐயா சொல்லிட்டாரு. ஆனா ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு அன்னதானம் பண்றதுக்கு என் கையில 1 ரூபாய் காசு இல்ல, ஒரு புடி அரிசி கூட இல்ல. இந்த மாதிரி வாழ்றதுக்கு என்ன உன் கூட கூட்டிட்டு போயிடலாமா?
ஏ காஞ்சனா, சும்மா எதுக்கு எதேதோ பேசிக்கிட்டு இருக்க? சும்மா இருக்கிற அந்த கல்லுக்கு பூஜை பண்றதோட நீ சும்மாவே இருக்கலாம். இங்க பாரு, என் பேச்ச கேளு. சும்மா இருக்கிற அந்த கல்லுக்கு பூஜை பண்றத விட்டுட்டு நடக்க போற விஷயத்த பத்தி யோசினி. சி, உங்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். புருஷனை திட்டிட்டு வீட்டுக்குள்ள போனா காஞ்சனா. அங்க கொஞ்சோண்டு சாப்பாடு இருந்துச்சு. அந்த சாப்பாட்டை பார்த்து அந்த சாப்பாடுல விஷத்தை கலந்துட்டா. அதுக்கப்புறம் அந்த சாப்பாடையே சாப்பிடலான்னு பாத்துக்கிட்டு இருந்தா. சரி, அந்த விஷம் போட்ட சாப்பாடை சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு வாய் சாப்பாடு எடுத்து வாயில வைக்கலான்னு பாக்கும்போது ஒரு வயசான பாட்டி வந்தாங்க. அவங்களே பாத்துக்கிட்டு இருந்தா. பாட்டி, யார் நீங்க? எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? என் பேரு துர்காம்மா. நான் இந்த ஊருக்கு வலச வந்திருக்கேன். என் ஊர்ல வண்டி வசதி சரியா இல்லாததுனால நடந்தே வந்தேன். அங்கிட்ட கொஞ்சோண்டு அரிசி பருப்பு இருக்கு. அதை சமைச்சுக்கிறதுக்கு வெளியே எந்த ஒரு வசதி வாய்ப்பும் இல்லம்மா. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன்னா உன் அடுப்புல சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு போயிடுறேம்மா. செஞ்சு என் பேச்ச கேளுமா. கொஞ்ச நேரத்திலே எல்லாம் செஞ்சுட்டு போயிடுறேன். எனக்கு கொஞ்சம் வழி விட்டு கொடுமா. ஐயோ, பரவாயில்லங்கம்மா. அதோ அங்க அடுப்பு இருக்கு பாருங்க, போய் சமைச்சுக்குங்க. அம்மா தாயி, நீ எனக்கு வழி விட்டு கொடுப்பேன்னு எனக்கு தெரியுமா. சரி, நான் கொஞ்சம் சமைக்கிறேன். உனக்கும் அதுல கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கறேன். நீயும் சாப்பிடு, சரியா? சரிங்கம்மா, அவ்வளவு நேரம் நான் இருந்தா சாப்பிடுறேன். ஐயோ, நான் சமைச்சு கொடுக்காங்கட்டியும் எங்கம்மா வெளியே போக போறியா? சிட்டிக்கு போடுற நேரத்துல சமைச்சு கொண்டு வரேன். சரிங்க பாட்டி, அதோ அங்கதான் சமைக்கிற இடம், போய் சமைச்சுக்குங்க அப்படின்னு யோசிச்சு காஞ்சனா வீட்டுக்குள்ள இருந்து சாப்பாட வெளியே எடுத்துட்டு வந்து அவ மனசுக்குள்ளேயே வேண்டிக்கிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தா. அம்மா துர்கா தாயி, இந்த ஜென்மத்துல உங்களுக்கு பூஜை பண்ற பாக்கியம் எனக்கு கிடைக்கல. இன்னொரு ஜென்மம்னு இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு அதுலயாவது நான் பூஜை பண்ணணுமா. அடுத்த ஜென்மத்திலேயாவது உனக்கு பூஜை பண்ற பாக்கியத்தையும், நான் வாக்குப்பட்டு போற குடும்பம் ரொம்ப நல்ல வீடா, நல்ல எல்லா ஐஸ்வர்யமும் இருக்கிற வீடா நீதாமா செய்யணும். இப்படி காஞ்சனா சாமிய நினைச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே சாப்பிட்டா. சாப்பிட்டு நிதானமா கண்ணை மூட்டினா. அதுக்குள்ள அவளோட சமையலறையில இருந்து நல்ல கமகமனு வாசனை வந்தது. அந்த வாசனைக்கு காஞ்சனாவுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. உடனே வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா அங்க துர்கா தாயியே அவளோட அடுப்புல சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஜனா கைய எடுத்து கும்பிட்டு வேண்டிக்கிட்டா. அம்மா, எனக்கு அம்மாவா இருக்கிற துர்கா தாயி, அம்மா பவானி, நமஸ்துதே, பாஹிமம், ரக்ஷிமா ரக்ஷமம். அம்மா தேவி பகவதி, எனக்கு ஆசீர்வாதம் பண்றீங்களா தாயி? என்ன பொழைக்க வைக்க வந்தீங்களா? பாருமா காஞ்சனா, நீ என்னோட மக. பெத்த குழந்தைங்களுக்கு கஷ்டம் வந்தா எந்த தாயாவது பாத்துக்கிட்டு சும்மா இருப்பாளா? என்ன நம்புற என்னோட பக்தருங்களுக்கு எந்த விதமான கஷ்டம் வராம கண்டிப்பா என் கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்துவேன். அம்மா, என்னோட கஷ்டத்தை பார்த்து எனக்கே கண்ணீர் வந்துச்சு. ஏழைங்களுக்கு அன்னதானம் செய்யறேன்னு சொன்னேன். ஆனா என்னால செய்ய முடியல. என் குடும்பம் நல்லா இருக்கும்னு தான் இத செய்யறதுக்கே நான் ஒத்துக்கிட்டேன். அன்னதானம் செய்யறதுக்கு என்கிட்ட சரியான பொருளுங்களே இல்ல. ஒரு புடி அரிசி கூட இல்லம்மா. ஒரு சின்ன விஷயத்துக்கே இப்படி நீ பயந்தா எப்படிமா? இதோ உனக்காக நான் வந்திருக்கேன். உனக்காக நானே சமைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த சின்ன விஷயத்துக்கே உனக்கு வாழ்க்கை போதும்னு ஆயிடுச்சா? வாழ்க்கை மேல வெறுப்பு வந்துருச்சா? எதுவா இருந்தாலும் வாழ்ந்து சாதிச்சாகணும். நாவு எல்லாத்துக்கும் தீர்வாகாது. என் பக்தங்க எப்பவுமே தைரியமா இருக்கணும். எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் மனச சாகடிக்க கூடாது. முதல்ல அந்த கண்ணை தொடி. இப்படி சாக்ஷாத் அந்த துர்கா தாயியே காஞ்சனாவோட கண்ணீரை தொடிச்சாங்க. அந்த தாய்க்கே காஞ்சனா உதவி பண்ணி சமைச்சுக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்திலேயே துர்கா தாயி காஞ்சனா 2 பேரும் சமைச்சு முடிச்சாங்க. வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு காஞ்சனா. இதுக்கப்புறமாவது சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம் தாயி. உன் பக்தளானதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். உன் வீட்டுக்கு வந்து நான் இவ்ளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேனே, எனக்கு நீ எதுவுமே கொடுக்க மாட்டியா? என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க தாயி. இது எல்லாமே உங்களுக்காக தானே. உக்காருங்கம்மா, முதல்ல உங்களுக்கு பரிமாறுறேன். காஞ்சனா அந்த கடவுள் செஞ்ச சாப்பாடு அவங்களுக்கே பரிமாறுனா. தன்னோட பக்த பரிமாறுனா அப்படின்னு அந்த தாய் சந்தோஷமா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம், அம்மா காஞ்சனா, இனிமே நடக்க போறது எல்லாமே நல்லதுக்காக தான்.
நீ எதுக்காகவும் கவலைப்படாத, உனக்கு உதவிக்காக யாரையாவது அனுப்புறேன், நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லி துர்கா தாய் அங்கிருந்து மறைஞ்சிட்டாங்க. உடனே காஞ்சனா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. அப்பதான் வெளிய இருந்து ராமண்ணா காந்தம்மா வீட்டுக்குள்ள வந்தாங்க. மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கிற காஞ்சனாவுக்கு தண்ணி தெளிச்சு மயக்கத்துல இருந்து எழுப்புனாங்க. என்னம்மா, இந்த சமையல் செய்யறதுக்கு பொருளுங்கெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? எப்படிமா சமைச்ச? ஆமா, என்ன காஞ்சனா, நீ மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்ட? எங்கம்மா அந்த கைய கொடு. இப்படி காந்தம்மா காஞ்சனாவோட கைய புடிச்சு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு, டே ராமண்ணா, நீ அப்பா ஆக போறடா, உன் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்காடா. ஆஹா, எவ்வளோ சந்தோஷமான வார்த்தைய சொன்னீங்கம்மா நீங்க. அந்த துர்கம்மா தாயி எனக்கு துணையா யாரையாவது அனுப்புறேன்னு சொன்னாங்க. நான் இப்போ அம்மா ஆக போறேன், எனக்கு துணையா என் குழந்தையே அனுப்பி வைக்கிறாங்க. காஞ்சனா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கேக்கே பூசாரி வந்தாரு. அம்மா காஞ்சனா, ரொம்ப நல்ல ஊரு ஜனங்களுக்கு அன்னதானம் பண்ணேம்மா. நீ அன்னதானம் பண்ண அப்படின்னு ஊரு ஜனங்க எல்லாம் உன்னை பெருமையா பேசுறாங்க. இந்தம்மா பிரசாதம். நான் எங்க வர்றது பூசாரி ஐயா? நான் இப்பதான் எல்லா வேலையும் முடிச்சேன். அது மட்டுமா அந்த தாய் செஞ்ச சாப்பாடு கூட இங்கதான் இருக்கு. நீங்கெல்லாம் எப்படி சாப்பிட்டீங்க? இப்படி சொல்லி காஞ்சனா அங்க இருக்கிற பாத்திரத்தை திறந்து பார்த்தா. ஆனா அந்த பாத்திரம் முழுக்க தங்கம் வெள்ளி அப்படின்னு நகைங்களே குமிஞ்சிருந்தது. அத பார்த்து காஞ்சனா கூட அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த துர்கா தாயி நம்மள காப்பாத்துனா போதும், இந்த உலகத்துல நம்மளுக்கு வேற எதுவுமே வேண்டாம். பூசாரி ஐயா, அந்த தாயை ஸ்வயமா என் வீட்டுக்கு வந்து இது எல்லாமே செஞ்சிருக்காங்க. எனக்கு துணைக்கு ஒருத்தரை குடுக்கறேன்னு மறைஞ்சிட்டாங்க. அந்த தாயி சொன்ன மாதிரியே செஞ்சிட்டாங்க. ஆஹா, எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணியோ அந்த தாயி உன் வீட்டுக்கு வந்து தரிசனம் கொடுத்ததுக்கு நீதான் புண்ணியம் பண்ணிருக்கணும். இன்னைக்கு அந்த துர்கா தாயி உன் வீட்டுக்கு வந்து உனக்கு தாயா நின்னு இருக்கா. இதனால நீ ரொம்பவே புண்ணியம் பண்ணிருக்கணும் தாயி. இந்த மாதிரி அதிர்ஷ்டசாலி யாருமே இல்ல. ஜெய் பவானி, ஜெய் ஜெய் பவானி. பூசாரி ஐயா கூட சேர்ந்து காந்தம்மா ராமண்ணா கூட அந்த கடவுளுக்கு கையெடுத்து கும்பிட்டு கடவுளை வேண்டிக்கிட்டாங்க.